வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 3 விதமான விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில திருப்தி அடையக்கூடாது. திருப்தி அடையக்கூடாத விஷயம் என்னன்னா கல்வி. நீங்க படிக்கிறீங்களா பாத்தீங்களா, படிச்சுட்டே இருக்கணும். உங்களுடைய எவ்வளவு படிக்க முடியும் அவ்வளவு படிச்சிருந்தா உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியும். 4 பேருக்கு நீங்க விஷயத்த சொல்லலாம். அடுத்தது நீங்க தானம் பண்றாங்க இல்லையா, அது தானத்துல எப்பவுமே நிறைய கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்க கையில இருக்கிறத அதுல கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துக்கிறதுல என்னன்னா உங்களுக்கு இன்னும் வருமானம் வரும், வரும்படி வரும். கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்பி வரும். அதுதான் ஒரு உலகத்தினுடைய இயல்பு. 3வது விஷயம், நீங்க கடவுளுக்கு ஜபம் பண்றாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்றாங்கோ, இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா சொல்றாங்கோ, ஓம் நமச்சிவாய சொல்றாங்கோ, இது கண்டினியூஸா சொல்லணும். நீங்க இது நிறைய பண்ணிட்டேன், ஜபம் பண்ணிட்டேன்னு நிறுத்தக்கூடாது. அதே போல இது வேத புக்கு, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா, இது படிச்சுனே இருக்கணும். இது 3 விஷயத்த நீங்க படிச்சுனே திருப்தி அடையாத மேல பண்ணியிருந்தா உங்களோட வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். நீங்க திருப்தி அடைவீங்க, உள்ளேயும் திருப்தி அடைங்க, வெளியிலும் திருப்தி அடைங்க. இதனால 4 பேருக்கு நீங்க பாக்குறதே உங்களை திருப்தி அவங்களுக்கு செலுத்தலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.